தினமும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கா? நிறைய காய்கறி போட்டு ஒரு பெரிய பேட்சாக கட்லெட்டு, பொட்டேட்டோ ஸ்மைலி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம டீப் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது 2-3 வெளியில் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்துட முடியும். நான் எப்படி கட்லெட் செஞ்சு ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கட்லெட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு குக்கரில் 5-6 உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சாப்பரில் 3 பெரிய வெங்காயம் சேர்த்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 கேரட்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு கேப்சிகம், கொஞ்சம் பீன்ஸை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் ஆயில் விட்டு பொடியாக நறுக்கி இருக்க வெங்காயம் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு அது கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட், கேப்சிகம், பீன்ஸ், பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகப்பொடி சேர்த்து வதக்கிக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்துனா கட்லெட் ஷேப் வராது. ஒரு கையளவு கொத்தமல்லி தழை, புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு இப்படியே மேஷ் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். இது எல்லாம் ஒன்று சேர்ந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒரு பால் மாதிரி திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இது ஆறத்துக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் ப்ரெட்டு சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்து தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த கட்லெட் மிக்சர் நல்லா ஆறிடுச்சு. இது இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். கட்லெட் பொரிக்கிறதுக்கு ஆயில் வச்சுருக்கேன். நிறைய எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நம்ம பால் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இப்படி ஃப்ளாட் ஆக்கி நம்ம கட்லெட் ஷேப்புக்கு ஆக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மைதா மிக்சரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி அமுத்தி எடுத்து வச்சிடலாம். இதே போல் ஒவ்வொரு கட்லெட்டையும் நம்ம ஷேப் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு முறை கட்லெட் பண்ணும்போது ஒரு 2-3 பேட்சு சேர்த்து செஞ்சுட்டு இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் போட்டு நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை 3-4 மாதம் கூட வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் டீப் ஃப்ரீஸ் பண்ணுறதால எதுவுமே ஆகாது. ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தேவைப்படும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ கட்லெட் வேணுமோ எடுத்து வெளியில் வச்சுட்டு சூடான எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கட்லெட் ரெடி. மேலே கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக. இந்த கட்லெட் சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க கீழே ஃபுல் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.